ஓகே, இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம அஸ்பி பாப்பா அதை பார்த்துடலாம். அப்சல்யூட்லி அவளுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் தாங்க, கவுன்லாம் எதுவுமே எடுக்கல, வச்சு பார்க்க கூட விடலைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரெஸ்ஸில் கூட சிம்பிள் கிளாத், இந்த சாஃப்டான கிளாத்து தான் அவள் கேட்டா. ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஷர்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த டிஷர்ட் வரும் ஒயிட் கலரில். ஸோ பார்க்க நல்லா அழகாக இருக்குது, அந்த 3D பிக்சர் லுக்கு கொடுக்குது. ஸோ இதுக்கு மேட்சாக ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸ், சிம்பிளாக அழகாக இருக்குங்க. ஓகே, பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்துக்கலாமா? எஸ், இதுவும் நம்ம அஸ்பி பாப்பாது தான். இதுவும் ஒரு ஷர்ட்டு, என்ன தெரியும், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இதான் கேட்லாக் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஷர்ட் பாப்பாக்கு, தென் பிளாசோ பேண்ட் மாதிரி. ஓகேங்க, இதுவும் ஒரு சிம்பிள் அவுட்ஃபிட் தான். நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், கவுன் போட்டு பார்க்கலாம், இல்லைன்னா பேண்ட் ஷர்ட்லேயே இன்னும் வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் பார்க்கலான்னா வச்சு பார்க்க கூட விடலைங்க. அவ்வளோ கத்தி ரகலை பண்ணிட்டா கடையிலேயே. அதனால் அவளுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துடலாம். இதுக்கு ஃபங்க்ஷன் டைமில் போடும்போது நம்மள டென்ஷன் ஆகிடுவா, இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு அவளுக்கு அதே மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் பையனுக்கு எடுத்தது. ஸோ அவங்க எப்போவுமே வருஷம் வருஷம் பெருநாக்கு அவங்க பேரண்ட்டு, மருமகளுக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறது. ஸோ இது ஒரு அவுட்ஃபிட். கேட்லாக் தான் இருக்குது. ஸோ இதுதான் கேட்லாக். அண்ட் தென் பேண்ட், சிம்பிளாக ஒரு ப்ரௌன் கலர் பேண்ட், சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து என் தம்பி எடுத்து கொடுத்தது, எங்கள் அண்ணன் பையனுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட்டாக செக்குடு ஷர்ட் மாதிரி நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. ப்ளூ கலர். அண்ட் தென் அதுக்கு பேண்ட் வந்து இதுதாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? எஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம குட்டி தம்பிக்கு ஷிஃபானுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு, பார்த்தீங்களா இந்த பெல்ட் டைப்புன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த டைப்பு. ஸோ கேட்லாக் தான் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாடல் தான். ஸோ இதுக்கு ஷர்ட்டு, ஸோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக இருக்குமா கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்கான பெல்ட். நெக்ஸ்ட்டு எஸ், இதுவும் ஷிஃபானுக்கு தான். ஷிஃபானோட இன்னொரு அவுட்ஃபிட். ஸோ நான் வந்து சிம்பிளாக தாங்க எடுத்தேன். பெரிய பசங்க ட்ரெஸ் வந்து சின்ன குழந்தைங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாடல் எடுத்தேன். இதோ கேட்லாக் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் கேட்லாக். இது ஷர்ட்டு. இங்கே லைட்டாக ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளவர் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கான பேண்ட். ஓகேங்களா? கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கு, அஸ்பிக்கு எடுக்கணும். ஸோ அதெல்லாம் இன்னொரு ரவுண்டு போகணும், போயிட்ட பிறகுதான் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இன்னும் அண்ணன் அண்ணி அவங்களாம் இன்னும் எடுக்கல, தம்பிலாம் இன்னும் எடுக்கல. ஸோ அவங்க தனித்தனியாக எடுத்துப்பாங்க. முடிஞ்சால் அவங்க வாங்கின ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து எனக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் டாப்ஸ் மாதிரி எடுத்தேங்க.
பிகாஸ் எனக்கு சேரீயே வேணான்னு சொன்னேன். அதை நான் ஒரு நாள் தான்மா கட்டுவேன், அதுக்கு எதுக்குமா சேரீ, நான் சுடிதாரே எடுத்துக்கிறேன்ட்டேன். பட் ஃபங்க்ஷன்னா சேரீ கட்டணும், ஒரு சேரீயாச்சும் எடுத்துக்கோ அம்மா சொன்னதால சேரீ எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாங் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இது சென்டரில் இந்த டிசைன்ஸ் வரும். ஸோ எண்டிங்கில் இந்த கட் ஒர்க் மாதிரி தெரியுதா உங்களுக்கு, கட் ஒர்க் மாதிரி வருது. இதுதான் கலர். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு. ஸோ நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கலர் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காட்டும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஷால் வந்து டபுள் கலரில் இருக்குங்க. உள்ள லைட் கலராகவும் பார்டர்லாம் டார்க் கலராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பேண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டாப்ஸ் மாதிரி ஒன்று எடுத்தேன். ஸோ டாப்ஸ் மட்டும், இதுக்கு வந்து பேண்ட்டு ஷாலில் அட்டாச் கிடையாது, நம்ம தனித்தனியாக தான் வாங்கிக்கணும். ஸோ பிளாக் கலர், ஃபுல் பிளாக் இல்லாமல் அதில் வந்து டிசைன்ஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு பிளாக் கலர் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதே மாதிரி பிளாக் கலர் அமைஞ்சிருச்சு, எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நெக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்கில் மட்டும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லைட்டாக கட் ஒர்க் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் இது வந்து லாங் டாப்ஸ் ஓகேவா. திங்க் நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அம்மா எடுத்த அண்ணியோட சாரீ. பட் இந்த சாரீ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க எங்களுக்கு. இது அதனால இது வந்து நாங்கள் மாற்றலான்னு இருக்கிறோம். பிகாஸ் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. வெயிட்டாக இல்லாமல் இதோட கம்மெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ அதனால டிசைன்ஸ்லாம் கெடுது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கம்மெல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்குங்களா. ஸோ அது வந்து எங்களுக்கு பிடிக்கல. நம்ம வாங்கி கொடுக்குறது ஒழுங்காக வாங்கி கொடுக்கணும்ல. ஸோ அதனால் அண்ணியோட சாரீ மட்டும் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இருந்தாலும் இந்த சாரீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னோட சாரீங்க. ஸோ இது மோரோவர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆன்லைனில், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரீ. ஸோ இதில் தான் கொஞ்ச நாள் ஓடிச்சு. பட் நான் அந்த ஐடியாவில் எடுக்கல, வேற என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு சாரீஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே போகல. ஸோ அம்மாக்காக ஓகே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். வீடியோவில் உங்களுக்கு ஒழுங்காக காட்ட முடியல. ஸோ இதுதான் முந்தானையில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்டர் ஓகேங்களா, பார்டரு. தென் ப்ளவுஸ்லேயும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் கைக்கும் பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பட் நல்லா இருக்கு. ஸ்டோன்லாம் தான் ரிமூவ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப்டர் வாஷ் அப்புறம் தான் நம்ம செக் பண்ணணும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அம்மாவோடைய பர்ச்சேசிங் வந்து இன்னும் முடியலைங்க. சரி போனதுக்கு அவங்க வந்து சிம்பிளாக வீட்டில் கட்டுற மாதிரி ஒரு 2 சாரீ எடுத்தாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த சாரீ ஒன்று சிம்பிளாக வீட்டில் கட்டுற மாதிரி ஒன்று எடுத்தாங்க. அண்ட் தென் இந்த சாரீ ஒன்று. அம்மா வந்து ரொம்ப கிராண்டாலாம் கட்ட மாட்டாங்க, எப்பவுமே இந்த மாதிரி நார்மலாக. ஸோ அந்த மாதிரி தான் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸோடு சேர்த்து ஸ்லிப்பரையும் ஒன்று அப்பா கிட்ட கேட்டேன். ஸோ அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. கட் ஷூ தாங்க வாங்கினேன் இந்த வாட்டி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தெரியும். ஸோ நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம பண்ண அன்பாக்சிங் வீடியோ
நம்ம வாங்கினது எல்லாமே அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா?